ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ ஐ தாட் அதை வந்து ஒரு மெசேஜாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் பெயின்லேருந்து வெளியில் வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அண்ட் யூ ஆர் திங்கிங் இந்த ஜேர்னி வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிப்பீட்டடாக அதே விஷயத்த என்கிட்ட சொல்கிறீங்க. அண்ட் ஐ வுட் சே இந்த ஜேர்னிலேருந்து நமக்கு வெளியில் வர முடியல அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுதோ, யாரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியல அப்படின்னு தோணுது அப்படின்னா தேர் குட் பி சம் நெகட்டிவ் எனர்ஜி. அதுதான் எனக்கு தோணுச்சு இன்றைக்கி காலையில். ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து அங்கே தடையாக இருக்குது உங்களுக்கு. இட் கேன் பி யோர் ஒர்க், இல்லை அது வந்து ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு மனுஷனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. நம்ம நார்மலி என்ன தெரியுமா, வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அது வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் திங் அப்படிங்கிறதே தெரியாமல் தான் நம்ம இருப்போம். நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் இந்த பர்சன் இல்லை இந்த சிச்சுவேஷன் இல்லை இந்த ஜாப் அப்படிங்கிறது தான் எனக்கு ஹாப்பினஸ், அண்ட் அதனால் எனக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நான் வந்து இதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா திங்க் ப்ராப்பர்லி. உங்களுக்கு அதனால் சந்தோஷம் இருக்கா அப்படிங்கிறத யோசிங்க. அண்ட் இஃப் இட் இஸ் அ பர்சன், நீங்கள் யாரோ ஒரு பர்சன் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சன் ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம் எவ்வளோ நல்ல பர்சன், எனக்காக எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு கூட இருக்கலாம். இஃப் தே ஆர் ட்ரைங் டு மேனிப்புலேட் யூ, அது நீங்கள் தெரிஞ்சுக்காமல் யூ மே ஒர்க் வித் தெம். அதனால் நீங்களும் நெகட்டிவ் ஆகலாம், உங்கள் ஈகோவை பூஸ்ட் பண்ணலாம். நல்லா பாருங்கள், உங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற யாராவது அந்த மாதிரி பீப்புள் இருக்காங்கன்னா ப்ளீஸ் மூவ் அவே ஃப்ரம் தெம். தட் இஸ் அ பேட் இன்ஃப்ளூயன்ஸ். உங்களை மற்றவங்க மேலே பொறாமப்பட வைக்கிறது. இப்போ ஒரு ஒர்க் பிளேஸ்லேயா இருக்கட்டும், உங்களை இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்ணி அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ரொம்ப ஸ்மார்ட்டு, எவ்வளோ எஃபிஷியன்ட்டு, பாரு உன்னை விட அந்த பர்சன் அவங்க ஒன்றும் அந்தளவுக்கு எதுவும் செய்யலை, ஆனால் அவங்கள பாரு எவ்வளோ எல்லோரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நீ பண்ணுறதுக்கு எங்கேயுமே வேல்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கேட்கும்போது என்ன தெரியுமா தோணும், ஆஹா எவ்வளோ அக்கறை என் மேலே, எவ்வளோ அன்பு என் மேலே அப்படின்னு. பட் ஆக்சுவலி அது வந்து மேனிப்புலேஷன். அந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து ஆக்சுவலி தே ஆர் கிரியேட்டிங் நெகட்டிவிட்டி இன் யூ. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இது ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். அதே மாதிரி ஒர்க் பிளேஸ்லேயும் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி செமையாக ஒர்க் பண்ணும்போது உங்களை எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, உங்களை வந்து ரொம்ப அன்பாக பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நம்மளை தெரியாமல் நம்ம வந்து அந்த ஜாப்க்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். ஆக்சுவலி எவ்ரி திங் வில் ஃப்ளிப் இன் அ செகண்ட். ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜாப் பிளேஸில் நமக்கு கிடைக்கிற அந்த ஆதரவை கூட நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, இன்றைக்கி கிடைக்குது, ஐ எம் ஹாப்பி வித் தட், பட் அதுக்காக என் உயிரை தியாகம் பண்ணி நான் யாருக்காகவும் எதையும் செய்ய மாட்டேன். அண்ட் மை பவுண்டரிஸ் எப்போதுமே எனக்கு இருக்கும், அதை நான் செட் பண்ணிப்பேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. டோன்ட் லூஸ் யோர் பவுண்டரிஸ். உங்களோட அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதையுமே லூஸ் பண்ணாதீங்க. மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. உங்களுக்கு தெரியாமல் ஒரு ஜெலசி க்ரியேட் ஆகுதா, இன்னொரு ட்வின் ஃப்ளேம் இல்லை இன்னொரு பர்சன் வந்து ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது என்னால் அப்படி இருக்க முடியல, இல்லைனா எனக்கு மட்டும் இந்த ஜேர்னி ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுதா, எங்கேயோ ஒரு ஜெலசி இருக்குது, எங்கேயோ வந்து நான் குறைவான ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுங்கள். ஸோ வாட் எவர் இந்த ஜேர்னியில் எவ்வளோ பெயின் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே நிறைய பொறாமை, பேராசை, உங்கள் ட்வின்னோட மற்ற ரிலேஷன்ஷிப்ஸை பார்த்து உங்களுக்கு வர்ற ஜெலசி, இது எல்லாமே அதோட பாட்டு தான். ஸோ கிளியர் தேட். எனக்கு சொல்ல தோணுச்சு, இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் உங்கள் லைஃப்லேருந்து எடுத்தால் தான் இந்த ஜேர்னி ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறது. ஐ எம் நாட் சேயிங் தட் நான்லாம் நெகட்டிவிட்டியே இல்லாத பர்சன் அப்படின்னு சொல்லலை. எனக்கும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பக்கத்தில் வரும். சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது, அப்புறமா நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஃபைண்ட் அவுட் த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அட் த ரைட் டைம். அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களை இன்னும் பெயினில் கொண்டு போய் இந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் ஒரு நாளும் தப்பான கர்மாவை பண்ண முடியாது. என்ன தப்பு நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு பெயினாகவே இருந்துகிட்ருக்கும். ஸோ பெயின் இருக்குது அப்படின்னா there is some karma that you are doing it wrongly. அப்போ அதை கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணுங்கள். அப்போ ஹாப்பினஸ் தானாக வந்துடும். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.